அஸ்ட்ரோ பிரபஞ்சம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் கோவிந்தராஜ். இன்றைய விடியல் வெற்றியின் விடியலாக அமையட்டும். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ராய சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. நேயர்களே, நாம் இன்றைய பதிவில் திருமண தடை எதனால் ஏற்படுகிறது, அந்த திருமண தடைக்கு நாம் எந்த விதமான சுலபமான பரிகாரங்களை செய்து இந்த திருமண தடையை நம்ம நிவர்த்தி செய்து வரலாம் என்பதை பற்றி இந்த பதிவில் காணப்போகிறோம். முதல்ல நம்ம இந்த திருமண தடை அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த ஜனனத்துல இந்த காலத்துல எதனால ஏற்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நம்ம அப்பா அம்மா வாழ்ந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் பெண்களுக்கு ஒரு 14-15 வயசு ஆகும் பொழுதே திருமணம் அப்படிங்கிற விஷயம் நடந்துருச்சு. அதிகபட்சமா உறவு முறையில உறவுகள் விட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த திருமணங்கள் அப்படிங்கிற விஷயம் நடந்தது. அது பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்வாதாரம், நம்மளுடைய சொத்து, அவர்களுடைய வளர்ச்சி, எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க, இதை பார்த்தெல்லாம் யாருமே மேக்சிமம் 90% திருமணம் செய்து கொள்ளல. அக்கா பொண்ணு, அத்தை பொண்ணு, மாமன் பையன், இந்த மாதிரி ஒரு முறையில திருமணத்தை செஞ்சாங்க. உறவுகள் பாத்தீங்கன்னா அப்படியே வலுவா போயிட்டு இருந்தது, நல்லா சிறப்பா இருந்துச்சு. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா இதுல எல்லா கம்யூனிட்டிலையுமே பாத்தீங்கன்னா பெண்கள் விகிதம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கு. அந்த காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திருமணம் பண்ணும் பொழுது அந்த மாப்பிள்ளை நல்லா சேஃப்டியா இருக்காரா, நல்ல வேலையில் இருக்காரா, நல்ல சொத்துக்கள் இருக்குதா, சொத்து அவர் பெயர்ல இருக்கா, இல்ல உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் எத்தனை பேரு, அவங்களுக்கு பாகங்கள் போய் எல்லாம் கிளியர் ஆயிருக்கா, இந்த மாதிரி கிளாரிட்டி அதிகமா எதிர்பார்க்கறாங்க ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, பெண்கள் பாத்தீங்கன்னா 2 டிகிரி 3 டிகிரி பொதுவா சொல்றேன். நான் அதிகபட்ச விழுக்காடு அப்படிங்கிறது பெண்கள் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டிகிரி முடிச்சுக்கிறாங்க. பசங்க பாத்தீங்கன்னா யூஸ்வலா ஒரு டிகிரி பிஇ இந்த மாதிரி பண்ற ஒரு பசங்களா இருக்காங்க, ஆண்கள். அப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா பெண்கள் அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கணும், அந்த ஒரு ஸ்டேட்டஸ்லயே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட அப்பா அம்மாவோட சொன்னாலும் கேட்காம நிர்பந்தப்படுத்துறாங்க. இது எல்லா விதத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும், சரிங்களா? ஏன்னா எந்த ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கிறது நம்மளுக்கு அப்படிங்கிறது 100% கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெற்றோர்களும் சரி, பருவ வயதை எட்டிய ஆண்களும் பெண்களும் அப்படிங்கிற விஷயம் நம்ம இதுல புரிஞ்சுக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் இதுதான். அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா தடைகள் அப்படிங்கிற விஷயம் பல தடைகள் இருக்கு. அது ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி. அந்த கடல்ல நிறைய விதிவிலக்குகள் அப்படிங்கிற விஷயம் சித்தர்கள் அந்த காலத்திலேயே கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த விதிவிலக்குகள் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு நம்ம எந்த மாதிரி அமைச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையே பார்த்துட்டு தான் நம்ம அந்த திருமண காலம் அப்படிங்கிற விஷயத்தையே நிர்ணயம் பண்ணணும். அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு திருமணம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு 25 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இந்த பிரபஞ்சமும் கடவுளும் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கண்டிப்பா கொடுத்துருக்குறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 25ல இருந்து 30 வயசுக்குள்ள தசா புத்தி அந்தரம் இது ஏதாவது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா எல்லா ஜாதகருக்கும் எல்லா ஜோதிடரும் எல்லா ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு அமைப்பு அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இந்த நிலையை நம்ம கரெக்டா ஜட்ஜ்மெண்ட் பண்ணாம மிஸ் பண்றதுனாலதான் பாத்தீங்கன்னா காலதாமதம் அப்படிங்கிற விஷயம் இங்க நடைபெறுது. முதல் பாயிண்ட் அதுதான் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற விஷயம் ஜோதிடத்தை கொடுக்கும் பொழுதே எங்க பொண்ணுக்கு 2ல செவ்வாய்ங்க, 4ல செவ்வாய்ங்க, 7ல செவ்வாய்ங்க, 8ல செவ்வாய்ங்க, 12ல செவ்வாய்ங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வரன் வேணுங்க அப்படின்னு அவங்களா முடிவு பண்ணிட்டு வந்துக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு பாத்தீங்கன்னா நிறைய விதிவிலக்குகள் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. எப்படின்னு எடுத்தீங்கன்னா, மேஷம், கடகம், விருச்சகம், மகரத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது, சரிங்களா? ஏன்னா பாத்தீங்கன்னா 2 வீடு ஆட்சி வீடம், 2 வீடு உச்ச வீடு ஒண்ணு, நீச வீடு ஒண்ணா வரும். அப்ப அது செவ்வாய் தோஷம் கிடையாது. செவ்வாயை குரு பார்த்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது. குறிப்பிட்ட இடங்கள் அந்த செவ்வாய் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 14 விதிகள்ல செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற விஷயம் அங்க அடிபட்டு போகும். அதே மாதிரி அடுத்த இன்னொரு இம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது ராகு கேது தோஷம். இப்ப இந்த ராகு கேது தோஷம் அப்படிங்கிறத எடுத்துட்டீங்கன்னா இந்த ட்ரெண்ட்ல இப்ப புதுசா போயிட்டு இருக்கு. ராகு கேது இருக்குதுங்க,
ராகுகேதுக்கு மாதிரி. இது என்னன்னா அவங்களா வந்து முடிவு பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்ப நம்ம வந்து ஒரு பலன் பார்த்து சொல்லும் பொழுது செவ்வாய் இந்த இடத்துல இருக்குங்க, செவ்வாய் தோஷம் கிடையாது, 12ல செவ்வாய் பரிகார செவ்வாயா இருக்கு. அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உச்ச வீட்டில் இருக்கிற செவ்வாய் தோஷம் இல்லை அப்படிங்கும் போது இந்த ஜோசியருக்கு ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா அது முடிவு பண்ணிட்டு வர வேண்டிய விஷயம் ஒண்ணு. அதனால என்னன்னா நீங்க எந்த ஜோதிடர் அணிந்தாலும் சரி, அந்த ஜோதிடர் அவர் படித்த விதத்துல அவர் சொல்லக்கூடிய கருத்துல சில இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவர் வந்து சொல்லுவார். அந்த நிலையை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வச்சு அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த ஜோதிடத்துல நம்ம பலன் பார்த்து அதுக்கப்புறம் எந்த மாதிரி நேரத்துல எப்படி அமைச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். சரிங்களா? அது நீங்களே மைண்டில் நல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் ராகுகேதுன்ட்டு நீங்களே மைண்ட்ல ஏத்திட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு ஜோதிடர் பார்த்து அதுவும் ஒரு ஜோதிடர் நம்பாம ஒரு 5 ஜோசியர்கிட்ட போய் அந்த ஜோசியர் நம்மளுக்கு சாதகமா ஏதாவது சொல்லுவாங்களா, அப்படி சொன்னா அந்த ஜோசியர் நல்லவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டுக்கு பொதுவான கருத்து தான் இது. யாரையும் நான் வந்து குறை சொல்லவில்லை. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போகும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா நீங்க ஒரு ஃபியூச்சரவே உங்களோட குழந்தைகளோட ஃபியூச்சரையே ஜோதிடரை நம்பித்தான் கொடுக்குறீங்க, இன்புட் பண்ணி கொடுக்குறீங்க. அப்ப இந்த ஜோதிட விதிகள் திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு நிறைய விதிகள் இருக்கு. இதுல எல்லாம் நாங்க வந்து ஃபில்டர் பண்ணி தான் கரெக்ட் பண்ணி இந்த ஜோதிடத்துல நட்சத்திர பொருத்தம் நல்ல பொருத்தங்கள் இருந்து, அதே மாதிரி செவ்வாய் தோஷம், அதே மாதிரி வந்து பாவசாமின்னு சொல்லக்கூடியது கட்டத்துல ஒரு 6 பொருத்தங்கள் இருக்கு. விரையாதிபதி பொருத்தம், குடும்ப பொருத்தம் இருக்கு, அதே மாதிரி வருமான பொருத்தம் இருக்கு, அதே மாதிரி அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இதுல நட்சத்திர தாராபலம் அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ம நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் அப்படிங்கிறது வைனாசிய நட்சத்திரமாகும். குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் நேரடி பகை நட்சத்திரம். புனர்பூஷம் எடுத்துட்டு உத்திராட நட்சத்திரம் அப்படிங்கிறது பகை நட்சத்திரமாகும். அப்ப இந்த மாதிரி பகை நட்சத்திரமா இருக்கக்கூடியது வேதை தோஷம் அப்படிங்கிற விஷயத்துல பொருத்தத்துல காட்டிடும். அதே மாதிரி இந்த 22வது நட்சத்திரம் வைனாசியம் வரும்போது அந்த 22வது நட்சத்திரத்துக்கு உண்டான நபருக்கு அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வதை வேதனையை கொடுக்கும். இந்த மாதிரி நட்சத்திர தாராபலன் என்னோட ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து தாராபலன் பார்த்து மற்ற பொருத்தங்களையும் பார்த்து நம்ம வந்து ஒரு விஷயத்த அணுகணும். ஒரு விஷயம். அடுத்து உங்களுக்கு அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ அந்த ஜாதகத்துல திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு இப்ப இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பார்க்கணும். ஒண்ணு. ரெண்டாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அமைக்கும் பொழுது மன ரீதியான பொருத்தங்கள் நல்லா இருக்கா அப்படிங்கிறத முக்கியமான விஷயம். இதுல புற அழகை எப்பவுமே நம்பாதீங்க. புற அழகு அப்படிங்கிறது வெளித்தோற்றம். இது வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 3 வருஷம் 5 வருஷம் நம்ம கூட வரும். அக அழகு அப்படிங்கிறது அது எப்பவுமே இருக்க வேண்டிய விஷயம். இது வந்து உள்தோற்றம், மனம் அப்படிங்கிற விஷயம். அப்ப 2 மனசும் இணைந்து ஒத்து போச்சு அப்படின்னா அந்த இடத்துல பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகளே கிடையாது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அக அழகை வச்சுட்டு புற அழகுல அவங்களுக்கு வந்து கோளாறு இருந்தது அப்படின்னா அது எந்த விதத்திலையும் ஈடு செய்யவே முடியாத விஷயம். அதனால மெயினா வந்து பார்க்க வேண்டியதுன்னா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அக அழகுல மட்டும் நாட்டம் கொடுக்கணும். மன பொருத்தம் அப்படிங்கிற விஷயமும் நாட்டமா இருக்கணும். அதுதான் நல்ல ஒரு அருமையான பொருத்தம் அப்படிங்கிற விஷயம். இதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு பெண் திருமணம் முடிஞ்சு அவங்க மாமியார் வீட்டுக்கு போகும் பொழுது அந்த இடத்துல அவங்களுடைய ஜாதக நிலையில் நல்ல யோகமான ஜாதகமா இருந்தது அப்படின்னா அந்த வீடு சுபிட்சமாக மாறும். அந்த வீடு அதிகமா ஒரு சின்ன இடமா இருந்தாலும் நல்ல பெரிய நிலைக்கு வருவதற்கு அந்த தசா புத்தி அந்தரம் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் பொழுது சிறப்பா இருக்கும். அதே நல்ல பெரிய இடத்துல இருந்து பெண் எடுத்துட்டு வந்து அந்த ஜாதகர் யோக நிலை இல்லாம இருந்தது, சில விதமான கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய நிலையில இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகுங்க, அந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா கீழ்நிலைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப 2 ஜாதகத்தையும் இணைக்கும் பொழுது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது திருமணம் பொறுத்த விஷயம் சூப்பரா பார்த்து பண்ணணும். ஏன்னா இருமணம் இதையும் திருமணம் அப்படிங்கிறோம். அப்போ இந்த 2 ஜாதகம் இணையும் பொழுது ஆணுக்கு பெண் ஜாதகம் பேசும், பெண்ணுக்கு ஆண் ஜாதகம் பேச ஆரம்பிக்கும். அது ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால இனி மேற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜாதக பொருத்தம் நல்லா பார்த்து நல்ல ஒரு இணையான ஜோடி அமைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. சரி, இனி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமண தடைகள் எதனால ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா திருமண தடைகள் எதனால் ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்க்கலாம். இந்த திருமண தடை அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு செவ்வாய் தோஷம், ராகுகே தோஷம், பிரம்மகத்தி தோஷம், பிரம்மச்சரிய தோஷம், காலசர்ப தோஷம், அதே மாதிரி 7ஆம் அதிபதி 8ல் மறைவது, திதிசூனியத்தில் இருப்பது,
நவாம்ச நிலையில அது கெட்டு போயிருந்தது அப்படின்னா திருமண தடை, இன்னும் நிறைய விதமான தடைகள் இருக்கு. இந்த தடைகளுக்கு பொதுவான பலன்கள் என்ன, இந்த ஏதாவது என்ன பண்ணுனா இந்த பலன்கள் நமக்கு தீர்வு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, இரவு பள்ளியறை பூஜையில் தரிசனம் செய்து விட்டு மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில்ல காலையில திருமண பரிகாரம் செய்ய வேண்டும். ஒரு கோயில்ல பள்ளியறை பூஜை நடக்கும். அந்த பள்ளியறை பூஜையில நம்ம கலந்துட்டு மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா திருமண பரிகாரம் செய்து கொள்வது அப்படிங்கிறது அவங்களுக்கு திருமண தடையை நீக்குவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னு திருமண தடை பெண்ணுக்கு இருந்தது அப்படின்னா பார்வதி சுயம்பர ஹோமம் அப்படிங்கிற விஷயம் செய்யணும். இந்த பார்வதி சுயம்பர ஹோமம் அப்படிங்கிறது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, தாராபலன்ல அந்த பெண்ணுக்கு நல்ல நாளா இருந்து, இல்ல அந்த பெண்ணோட ஜாதகத்துல 7ஆம் அதிபதி நிற்கக்கூடிய சாரநாதன் யார், அவர் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தா அந்த நாள்ல வந்து அந்த பார்வதி சுயம்பர ஹோமம் செஞ்சோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். அதே ஆணுக்கு இருந்தால் கந்தர்வ ராஜஹோமம் செய்ய வேண்டும். அப்ப ஆணுக்கு வந்து கந்தர்வ ராஜஹோமம் செய்யணும். இந்த ஹோமம் அப்படிங்கிறதா ஆணோட 7ஆம் இடத்த லக்னத்துல இருந்து 7ஆம் இடத்ததிபதி எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த நாள் அல்லது தாராபலன்ல நல்ல நாள் பார்த்து சந்திராஷ்டிரம் இல்லாத நாளா பார்த்து அமைச்சு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். சரிங்களா? 4வது பாயிண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஆண் பெண் இருவருக்கும் புனர்விவாக ஹோமம் செய்ய வேண்டும். புனர்விவாக ஹோமம் அப்படிங்கிற விஷயம் செய்வது அப்படிங்கிறது இந்த திருமண தடைக்கு அருமையான பரிகாரங்களா வருது. சரிங்களா? 5 பாத்தீங்கன்னா, பெண்ணுக்கு கம்யூனிட்டி வைஸ் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். பெண்ணுக்கு வந்து செட்டியார் கடையில் வளையல் போட வேண்டும். இது வந்து திருமண தடையும் புத்திரதோஷத்தையும் நீக்கும் அப்படிங்கிறது ஒரு பலன் உண்டு. 6வது, நம்ம அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா உரல், உலக்கை, அம்மி, குளவி வீட்டில் வாங்கி வைக்க வேண்டும். நம்ம அம்மாக்கள் வாழ்ந்த காலத்துல இது இருந்திருக்கு. அவங்க அதுலதான் செஞ்சிருக்காங்க, ஆரோக்கியமா இருந்திருக்காங்க. இப்ப சுவிட்ச தட்டினா எல்லா விஷயமும் நடக்குது. அதனால ஆட்டோமேட்டிக்கா என்ன வருதுங்க, ஃபேட் அப்படிங்கிற விஷயம் வந்துடுது உங்களுக்கு. அப்போ உரல், உலக்கை, அம்மி, குளவி இந்த பொருள் வந்து பாரம்பரியமான பொருள். இது வீட்டுல வந்து வாங்கி வைக்கணும். சரிங்களா? அடுத்து 7வது பாயிண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, செவ்வாய்க்கிழமை வாழைக்காய் வாங்கி வந்து சமைத்து சாப்பிட்டால் திருமணமாகாத பெண்ணுக்கு திருமணமாகும். லாஜிக் பார்த்தீங்களா? செவ்வாய் அப்படின்னா மங்களக்காரகன். அப்ப அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வாழைக்காய் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டால் திருமணமாகாத பெண்ணுக்கும் திருமணமாகும் அப்படிங்கிறது ஒரு விதி உண்டு. 8வது பாயிண்ட் அப்படின்னா, உறவில் திருமணம் நடக்க வெள்ளி தாயத்தில் கருங்காலி குச்சியை போட்டு இடுப்பில் கட்டி கொண்டால் திருமணம் உறவில் நடக்கும். உறவுல தாய்மாமா பொண்ணு, அத்தை பொண்ணு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உறவு விட்டு போகக்கூடாது அமையணும் அப்படின்னா திருமணம் நடப்பதற்கு வெள்ளி தாயத்துல கருங்காலி குச்சியில வந்து பாத்தீங்கன்னா போட்டு இடுப்புல கட்டிட்டோம்னா அந்த உறவுல திருமணம் நடப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதே போல 9வது பாயிண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, திருமண தடை உள்ளவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமண நிகழ்ச்சி என்று திருமணத்தில் தாலி கட்டும் நிகழ்வை கண்ணால் பார்க்க வேண்டும். அப்ப இந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே ரிசப்ஷன் ஒண்ணு வச்சு அதுலயே வர கூப்பிடுறவங்க எல்லாம் கூப்பிட்டு மறாத நாள் முக்கியஸ்தர்கள் மட்டும் இருந்து வந்து அந்த நிகழ்வு நடக்குது. அப்ப அந்த நிகழ்வுல முன்னாடி போட்டிருக்க சேர்ல முதலாளா வந்து உட்கார்ந்து திருமணம் ஆகாத நபர்கள் அந்த திருமணம் கட்டக்கூடிய அந்த நிகழ்வை, தாலி கட்டக்கூடிய மாங்கல்ய நிகழ்வை தங்கள் கண்களால் பார்க்க வேண்டும். ஏன்னா நம்மளுடைய எண்ணம் தான் வாழ்க்கை. நம்ம என்ன எண்ணம் நினைக்கிறோமோ அதுதான் வாழ்க்கையா வருது. அப்ப இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நீங்க வந்து பாக்குறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். இதவே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாங்க, அதிகமா யூடியூப்ல வந்து ரிப்பீட்டடா போட்டு நம்ம அதை பார்த்துட்டு வந்தாலும் இந்த பரிகாரம் அப்படிங்கிறது சக்சஸ் ஆகும். 10வது பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு அமாவாசை அன்று, அதாவது சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய நாள் அமாவாசை, அந்த நாள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயதுக்கேற்ற தீபம் போட்டு நீங்க உங்களுடைய பேர் நாமம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த திருமண தடை அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா சீக்கிரமா நடக்கும். இது அதிகபட்சம் ஒரு 3 மாதம் அமாவாசை போனீங்கனாலே அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இதுல கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அப்போ எப்ப திருமண காலம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் அப்படின்னா, ஜாதகத்துல இப்ப கோச்சார சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்திற்கு 7ஆம் அதிபதி அல்லது 7ஆம் வீட்டை கோச்சார சனி பகவான் பார்க்கும் காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் நடக்கும். இது வந்து ஒரு ஜாதகத்துல ஒரு விதி உண்டு. அடுத்து ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு அந்த ஸ்தலத்துக்கு, அதாவது ஒரு 108 பாதங்கள் வருது, ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் வந்து பாத வாரியாக கோயில்கள் இருக்கு.
அப்போ உங்க ஜாதகத்துல 7ஆம் அதிபதி எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிறாரோ அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த நட்சத்திர சாரம் வாங்கிய மரத்தை விருட்சத்தை வளர்த்தால் உங்களுக்கு சீக்கிரமா திருமணம் நடக்கும். இது மிகப்பெரிய ஒரு விஷயம். 10வது பாயிண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஆலயங்களில் திருமண நிகழ்ச்சி பகவானுக்கு நடப்பதை பார்த்தால் திருமணம் நடக்கும். அப்ப ஆலயத்துல திருக்கல்யாணம் அப்படிங்கிற விஷயம் பண்றப்ப இந்த திருமணமாகாத இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் முக்கியமா அந்த மாதிரி நிகழ்வுல எங்க நடந்தாலும் போய் கலந்துக்குங்க. ஏன்னா பகவானோட திருக்கல்யாணத்தை பார்க்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு விஷயம். சரிங்களா? அடுத்த பாயிண்ட், புதுமண தம்பதிகளை வீட்டிற்கு அழைத்து விருந்து கொடுத்தால் திருமணம் நடக்கும். கல்யாணமாகி புதுசா இருக்கக்கூடிய தம்பதிகளை வீட்டுக்கு கூட்டிட்டு அவங்களுக்கு விருந்து போடும் பொழுது அவங்களுடைய எனர்ஜெட்டிக் அப்படிங்கிற விஷயம் நீங்க இருக்கக்கூடிய இல்லத்திலும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் பரவும். அந்த விஷயம் நடந்தாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா திருமணம் சீக்கிரமா, ஏன்னா எண்ணமே வாழ்க்கை அப்படிங்கிறத முக்கியமான விஷயங்க. அதனால சீக்கிரமா திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா, 7ஆம் அதிபதி பாதிப்பு அடைந்தால், 7ஆம் அதிபதி ஜாதகத்துல பாதிப்பு அடைஞ்சிருந்ததுன்னா திருமணத்துல மொய்ப்பணம் வாங்கவே கூடாது. இது ஒரு நல்ல பரிகாரம். அப்போ பொதுவா உங்க குழந்தைகளுக்கு திருமணம், அதாவது உங்க குழந்தைகள் திருமணம் நடக்கும் பொழுது 7ஆம் அதிபதி அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தால் திருமணம் அப்படிங்கிறது தடையாகும். அதை தாண்டி திருமணம் நடக்கும்போது மொய்ப்பணம் வாங்காமல் திருமணம் செய்வது அப்படிங்கிறது நல்ல பரிகாரம். அடுத்து 7ஆம் பாவகத்தில் ராகு அல்லது கேது இருந்தால் உங்க வீட்டுல வைக்காம அடுத்தவங்க வீட்டுல திருமணத்தை வைக்கணும். ஏன்னா ஜாதகத்துல இந்த ராகு கேதுக்கு சொந்த வீடுகள் கிடையாது, நிழல் கிரகம். அவர் எந்த வீட்டுல இருக்காரோ அந்த வீட்டை தன்னோட வீடா வச்சுக்குவார். அப்ப 7ஆம் பாவத்துல ராகு இருந்தது அப்படின்னா அப்ப அந்த ஜாதகருடைய வீட்டுல வச்சுக்க கூடாது, அடுத்த வீட்டுலதான் வைக்கணும். எந்த வைபவமும் அடுத்த வீட்டுல வைக்கணும். இவ்வளவுதான் விஷயம் அதுல. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா, நீலம் மஞ்சள் ஆடையை அணிந்து ஒரே நாளில் விஷ்ணு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்தால் 2ஆம் திருமணம் நடக்கும். முதல் திருமணம் முடிந்து 2ஆம் திருமணம் செட் ஆகாத இருக்கிறவங்க 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த பரிகாரத்தை சூப்பரா பண்ணலாம். நீங்க நீல கலர் மஞ்சள் கலர் ஆடைகளை அணிந்து ஒரே நாளில் விஷ்ணு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்தால் 2ஆம் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். அடுத்து வருங்க, சிம்பிளான லாஜிக்கான பரிகாரம். 77 என்ற எண்ணை 77 முறை 11 நாள்கள் எழுதினால் திருமணம் விரைவில் நடக்கும். இதுக்கு அன்ரூல்டு பேப்பரா இருக்கும், கோடு ஓட்ட பேப்பர் இருக்கக்கூடாது, அன்ரூல்டு பேப்பரா. 77, 7னா 7ஆம் பாவகம். அப்ப மேசத்துக்கு 7 துலாம், துலாமுக்கு 7 மேஷம், 7 7. 77 என்ற எண்ணை 77 முறை 11 நாள் எழுதுனா உங்களுக்கு அந்த திருமண தடை அப்படிங்கிறது மாறுறதுக்கான அதிக வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி அன்னதானம் செய்தால் குடும்பம் அமையும். அப்போ உங்க கோயில்லையோ இல்ல ஒரு பொது நிகழ்ச்சியிலையோ நீங்க அன்னதானம் அப்படிங்கிற விஷயம் ஏதாவது ஒரு காம்படிட்டர் நீங்க இறங்கி செஞ்சீங்க அப்படின்னா திருமணம் அப்படிங்கிற விஷயம் சூப்பரா நடக்கும், வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பெண் தன்னை அழகுபடுத்தி கொண்டால் காதல் திருமணம் நடக்கும். இதுல ஒரு விஷயம் பாருங்க, ஜாதகத்துல உங்களுக்கு சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருந்து சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியோ சுக்கிரன் அந்தரமோ நடந்தா அந்த ஜாதகர் அந்த மன வாழ்க்கைக்கு முன்னாடியே கண்டிப்பா கந்தர்வம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய லவ் அப்படிங்கிற அஃபெக்ஷன்ல கண்டிப்பா விழுந்திருப்பார். அவர் தேடி போக வேண்டியதுல அவர் தேடியே வந்திருக்கும். இது நிறைய ஜாதகத்துல நம்ம சொன்ன விஷயம் நடந்தவும் உண்மை. ஏன்னா அது அவங்களா ஏற்படுத்திட்டு கிடையாது, சுக்கிரன் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலை அது. அதனால அந்த மாதிரி கந்தர்வம் காதல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் தங்களை மிகைப்படுத்தி அலங்காரம் செய்து கொண்டால் காதல் திருமணம் வெற்றி அடையும். ஒரு பெண் தன்னை அழகுபடுத்தி கொள்ளாவிட்டால் காதல் தோல்வி அடையும். அப்ப நார்மலா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா தோல்வி அடைவதற்கு அதிக வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, ராகு கேது தோஷம், திதிசூனியம் மற்றும் ஜாதகத்தில் லக்னத்தின் 7ஆம் அதிபதி தசா புத்தி, சந்திரனுக்கு 7ஆம் அதிபதி நடக்கக்கூடிய தசா புத்தி, ஆணாக இருந்தால் சுக்கிரனுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய தசா புத்தி, பெண்ணாக இருந்தால் செவ்வாய்க்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம், இந்த காலகட்டங்கள்ல தான் திருமணம் கட்டாயமா நடக்கும். இதுல நவாம்ச நிலையையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கணும். அப்ப எடுத்ததையுமே கோச்சாரத்துல குருபவன் மாறிட்டாரு, குருபலம் வந்துருச்சான்னு கேட்டுட்டு தான் நிறைய பேர் வர்றாங்க. இந்த குருபலம் அப்படிங்கிற விஷயம் எடுத்தீங்கன்னா, கோச்சாரத்துல குரு பகவான் 3 ராசி பார்ப்பார். அந்த 3 ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா குருபலம் இருக்குமா அப்படின்னா அப்படியெல்லாம் விஷயம். உங்க ஜனன ஜாதகத்துல நீங்க இருக்கக்கூடிய இந்த ராசி கட்டத்துல லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி நடக்கக்கூடிய தசா புத்தி
உங்களுடைய சந்திரனுக்கு 7ஆம் அதிபதி நடக்கக்கூடிய தசா புத்தி, செவ்வாய்க்கு 7ஆம் அதிபதி இருக்கக்கூடிய தசா புத்தி, ஆணாக இருந்தால் சுக்கிரனுக்கு 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய தசா புத்தி காலங்கள்ல திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும். இதுதான் சொன்ன 25 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஒரு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கிறவங்க இல்லாத இடத்துல பொண்ணெடுங்க, இல்லாதவங்க இருக்கிற இடத்துல முடிஞ்ச வரைக்கும் முடிச்சுக்கோங்க. முதல்ல மனப்பொருத்தத்தை மட்டும் சேருங்க. இப்படி சேர்த்துட்டா பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம். அதே மாதிரி லக்னத்துல வந்து பாத்தீங்கன்னா மீன லக்னம், தனுசு லக்னம், இதுக்கு 7ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா மீனத்திற்கு கன்னி வந்து 7ஆம் இடமா வரும். அதுக்கும் புதன் வீடு. தனுசு லக்னத்துக்கும் 7ஆம் இடம் மிதுனம், புதன் வீடு. இந்த 2 லக்னங்களுக்கும் திருமண வாழ்க்கை பாதகமாக வருகிறது. ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது மனைவி ஸ்தானம், மனைவிக்கு ஆண் ஸ்தானமா வர்றதுனால பாதகமாக வருகிறது. இதுல ஒரு நல்ல பரிகாரம் இருக்கு. நான் இந்த வீடியோல கடைசியில உங்களுக்கு அது சொல்றேன். புதன் என்றால் இலைன்னு சொல்லிட்டோம். அப்போ மீன லக்ன ஜாதகருக்கு 7க்குடையவன் 8ல் இருந்தால், 7க்குடைய 8ஆம் இடத்துல இருந்தா திருமண மண்டபத்தில் 8 பேர் சாப்பிட்ட இலையை எடுக்கணும், அல்லது 8 பேர் சாப்பிடக்கூடிய இடத்துல இலையை எடுக்க வேண்டும். இதுதான் லாஜிக்கு. அடுத்து 7க்குரியவன் 9ஆம் இடத்துல இருந்தார்னா அப்படின்னா கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேக நிகழ்வு இந்த மாதிரி நடக்கும்போது இலையை கொஞ்சமா நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். 7க்குரியவன் 8ல் இருந்தாலும் கர்ம காரியங்கள் நடக்கக்கூடிய இடத்துல நீங்க வந்து இலையை எடுக்கிறது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு பரிகாரம். சரிங்களா? இந்த மீன லக்னத்துக்கு சொன்னோம் இல்லைங்களா, இந்த 4 லக்னமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உபய லக்னமா வருது. இந்த உபய லக்னக்காரர்களுக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது பாதகாதிபதியா வராது. அப்ப இவங்களுக்கு எப்படி அமைக்கணும் வாழ்க்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டேட்டஸ்ல ஒருத்தர் ஹையா இருக்கணும், ஒருத்தர் லோ ரேஞ்சில் இருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா படிப்புல ஒருத்தர் டபுள் டிகிரி வாங்கியிருந்தா இன்னொருத்தர் சிங்கிள் டிகிரியா வாங்கணும். இல்ல அழகுல ஒருத்தர் நல்லா இருந்தா ஒருத்தர் கம்மியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆப்போசிட் பேர் அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஏற்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் சூப்பரா இருக்கும். அது இல்லாம 2 பேருமே மேட்ச் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 லக்னக்கார இந்த 4 லக்னம் ஆப்போசிட் அமைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாங்க ஈகோ அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு வந்துடும். அதனால இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் உங்க குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெண் பார்ப்பதா இருந்தாலும் மாப்பிள்ளை பார்க்கறதா இருந்தாலும் சரி, நீங்க ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்தை நல்ல ஒரு அனலைஸ் பண்ணி இதுல எந்தெந்த மாதிரி தடைகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாதகத்தை உங்க குலதெய்வ கோயில்ல அதே மாதிரி இஷ்ட தெய்வ கோயில்ல வச்சு ஒரு ஒரு நல்ல விதமான ஒரு இம்ப்ரெஷனால அவங்ககிட்ட ஒரு அருளை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெண் பார்ப்பதா இருந்தாலும் சரி, மாப்பிள்ளை பார்க்கறதா இருந்தாலும் சரி, நல்ல விதமா கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரா நல்ல விதமா அமையும். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்க. சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். விழுந்தால் விதையாய் விழுவோம், எழுந்தால் மரமாய் எழுவோம்.